ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சீரிஸை பற்றின ரிவ்யூ தாங்க. லியானி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். இதோட சீசன் 2 வந்திருக்கு. சீசன் 1 ஏற்கனவே நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இப்போ சீசன் 2 வந்துருச்சு. ஸோ இதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் போக்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீசன் 1ஓட கண்டினியூஷன் தாங்க. சீசன் 1லேயே நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா, அவங்க 30 வருஷமாக ஹஸ்பண்டோட வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆள் இந்த அம்மாவை கழட்டி விட்டு வேறு ஒரு பொண்ணோட போயிடுவான். ஸோ இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்குவாங்க. ஸோ இப்போ வந்து சீசன் 2ல் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, டைவர்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் சரி நாம் இனிமேல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் ஜாலியாக வாழலாம், நம்ம விருப்பப்பட்ட மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது, அப்போ இவங்க நம்ம ஹீரோயினுக்கே 60 வயசுக்கிட்ட என்னமோ இருக்கும். ஆனால் அவங்களோட அப்பா அம்மா வந்து முடியலன்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வர அவங்களையும் பார்த்துக்கிட்டு லைஃப்பையும் லீட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஹீரோயின் தள்ளப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் கதை. ஸோ இந்த வெப்சீரிஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ வெப்சீரிஸ் தாங்க. கான்செப்ட் பெருசாலாம் இல்லை, ஒரு நார்மலான கான்செப்ட் தான், ஃபேமிலி கான்செப்ட் மாதிரி போகுது. அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. சீசன் 1 பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் சீசன் 2 வரைக்கும் எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேமிலி ட்ராமா ஸ்லோ வெப் சீரிஸ் தாங்க. எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும்னா 5க்கு வந்து ஒரு 2.7 கொடுக்கலாம்.